ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் அணைமேட்டு பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்டமான 52 அடி உயர ராஜ அலங்காரம் கொண்ட முருகர் கோயிலுக்கு தாங்க. இதுதான் அந்த பிரம்மாண்டமான முருகர் கோயில். இது சேலத்தில் முத்துமலைக்கு அடுத்தபடியாக 2வது பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோயில்னு சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் கூட நடத்தியிருந்தாங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு போகணும்னு நினச்சேன், ஆனால் சில காரணங்களால் போக முடியல. அப்புறம் புத்தாண்டுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். புத்தாண்டுக்கும் கோயிலுக்கு அங்கேயும் இங்கேயும் போனதுனால வர முடியல. அதுக்கு அடுத்த நாள் போகணுன்னு நினச்சோம், வந்தாச்சு. வந்துட்டு அந்த பிரம்மாண்டமான ராஜ அலங்காரம் கொண்ட முருகரையும் பார்த்தாச்சு. அந்த காட்சியை தான் நீங்களும் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. முருகர் சிலைக்கு அந்த கீழேயே மூலவரனுடைய அமைப்பு கொண்ட அந்த சிலையையும் வடிவமைச்சிருக்காங்க. அதை பாருங்கள். ஸ்ரீ ராஜமுருகன் அப்படின்றத ராஜமுருகனோட காட்சி தராரு. இடது பக்கம் போனீங்கன்னா பராசக்தி அம்பாலும் வடிவமைச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் எல்லாம் கூட்டம் ஜாஸ்தியாகவே இருக்குது. வாங்க கோயிலுக்கு உள்ளே போகலாம். இது கோயிலினுடைய பின்புறத்தில் உள்ள அறுவடை ஸ்தலங்களில் எப்படி கோயில் அமைப்பு இருக்குமோ அதை ஒவ்வொரு அமைப்பையும் அறுவடை தலங்களாக இந்த சிலைக்கு பின்னாடி அப்படியே சுற்றியும் வடிவமைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அறுவடை தலங்களான திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி, அப்படி ஒவ்வொரு கோயிலையும் எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குமோ அதே அமைப்பு உள்ள ஒரு நிலையோட இந்த பிரம்மாண்டமான சிலைக்கு கீழே சுற்றியும் வடிவமைச்சிருக்காங்க. சுற்றியும் நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம்னா அங்கே உள்ள பூசாரி நம்ம கொண்டு போகிற தேங்காய், பழங்கள், பூஜை அனைத்து இதையும் அவர் பூஜை செய்து வச்சு நம்மளுடைய வேண்டுதல்களை அவர் முருகன் பாதத்தில் வச்சு வேண்டி தருவார். வணங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்த பின்னாடி வந்தோம்னா கோயிலுக்கு பின்னாடியாக, அதாவது அஷ்டலட்சுமிகள்னு சொல்லுவோம்ல, அந்த அஷ்டலட்சுமிகளினுடைய விக்கிரகங்கள் சிலையை பதிச்சிருக்காங்க. வலதுபுறம் இடதுபுறம் 2 பக்கமே அமைச்சிருக்காங்க. லட்சுமியினுடைய அந்த அஷ்டலட்சுமிகளுடைய அந்த அமைப்பை பக்கத்திலேயே ஸ்ரீராமர், சீதா பிராட்டி, ஆஞ்சநேயர் அந்த பட்டாபிஷேகம் செய்யும் அந்த ஒரு நிலை கொண்ட அமைப்பையும் பிரதிஷ்டை செய்திருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதை வணங்கி முடிச்சுட்டு அப்படியே மேலே போகலாம் அப்படின்றப்ப எல்லோரும் சாமி கும்பிட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு இருந்தாங்க. சரி, மேலே ஏறி போகும்போது அதனுடைய அடுத்தபடியாக அந்த ஸ்டெப்புக்கு மேலே கொஞ்சம் தூரம் போனோம்னு பார்வதியும் சிவனும் தியான கோலத்தில், அதாவது நமக்கு அருள் பாலிக்கிற வரம் கொடுக்குற காட்சி நிலையில் உள்ள அமைப்போடு கொண்ட சிலையை நிறுவியிருக்காங்க. வலதுபுறம் சிவனுக்கு காமதேனு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து அந்த நிலை கொண்ட அமைப்போட ஒரு அமைப்பையும் நிறுவியிருக்காங்க. அப்புறம் காவடி எடுக்கிற மாதிரி இப்படி நிறைய ஒவ்வொரு அழகு எழில் மிகுந்த அமைப்போடு கொண்ட நிலையில் சிலைகளை படிக்க அமைச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. அப்புறம் காவல் தெய்வம் முருகருக்கு இடுமன். அப்படியே வலது பக்கம் வந்தோம்னா அவருடைய அண்ணன் கஜமுகன விநாயகனை வணங்கிட்டு எல்லாரும் அடுத்தபடியாக கோயிலினுடைய பின்பகுதியில் அமைஞ்சிருக்க கோயிலின் மூலஸ்தலம், அதாவது
சுற்றியும் நல்லா இயற்கை எழில் மிகுந்த பகுதிகள் இங்கே இருக்குது கோயிலை ஒட்டியே. அப்புறம் கோயிலினுடைய முன்பகுதியில் பார்த்திங்கன்னா கொடிமரம். அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி வேண்டி வணங்கிக்கிட்டு, அப்பா நம்முள் இருக்கும் மாய கர்ம வினைகளை அகற்றெறிந்து நல்ல ஆசிகளையும் ஆரோக்கியங்களையுமான வாழ்வையும் தர வேண்டி மயில் வாகனனையும் வேலையும் வணங்கிட்டு அப்படியே உள்ளே போகலான்ட்டு போனோம். உள்ளே போகிறப்ப அவ்வளோ சுத்தமாக சூப்பராக நீட்டாக க்ளீனாக இருந்தது கோயில். உள்ளே போகிறப்ப அவ்வளோ ஒரு அமைதியாக பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தார் முருகர். இதுதாங்க அந்த மூலஸ்தானத்தில் கருவறையில் இருக்க ராஜ அலங்காரத்துடன் காட்சி தருகிற என் அப்பனின் காட்சி. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரம்மியமாக. இது இடது பக்கமாக ராஜ அலங்காரத்தில் விக்கிரகர சிலையோடு இருக்கார். பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க கோயில். கோயிலை சுற்றி இருக்கிற அந்த சுவற்றில் உள்ள பதாகைகளினுடைய வாசகங்கள்லாம் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இடதுபுறம் பார்த்திங்கன்னா அம்பாள் பராசக்தியினுடைய விக்கிரகங்கள் வைத்து பூஜை புனஸ்காரங்கள் நடக்கு. அதையும் வேண்டி வணங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த அழகு முகம் கொண்ட என் அப்பனை பார்க்க மீண்டும் மனம் ஆவலாய் தூண்டியது. அங்கே பாருங்கள் முருகன் எவ்வளோ அழகாக திவ்யமாக. முருகன்னாலே அழகு தாங்க. இந்த புத்தாண்டு நாளில் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் நலன்களையும் கொடுத்து நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியமும் கொடுத்து இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டி வணங்கிக்கிட்டு உங்களுக்கும் அருள் கிடைக்கணுன்ட்டு அப்படியே வெளியே போகலான்ட்டு அதுக்கு அடுத்தபடியாக வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தோம்னா சுற்றியும் பிரார்த்தனைகள் நிறைய வச்சுருந்தாங்க. அது என்னன்னு விசாரிக்கிறப்ப அப்புறம் எல்லாரும் இந்த வீடு கட்டுறது நம்ம ஒரு வேண்டுதலை வச்சுட்டு போனால் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த வேண்டுதலுக்காக அந்த கல்லை வச்சுட்டு போயிருந்தாங்க. அதையும் பார்த்தோம். உங்களுக்கும் ஏதாவது வேண்டுதல் இருந்தால் வந்து இங்கே வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறமா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கோயிலினுடைய வெளிப்புற தோட்டத்துக்கு பின்புறமாக வந்தீங்கன்னா சாமியெல்லாம் வணங்கிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லை குடும்பத்தோடவோ போயிருந்தீங்கனாலும் இல்லை தனியாகவே போயிருந்தீங்கன்னா மன அமைதியுடன் இந்த இயற்கை சூழலையும் ரசிச்சுக்கிட்டு அப்படியே மனநிறைவோட அந்த முருகப்பெருமானினுடைய ஆசிகளையும் நீங்கள் பெற்று மனநிறைவோடு திரும்பி வரலாம். நீங்கள் சேலம் பக்கம் எல்லோரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வர மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோடவும் ஃப்ரெண்ட்ஸோடவும் இல்லை நீங்கள் தனியாக வந்தாலுமே வந்துட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு நிச்சயம் மாற்றம் உங்கள் வாழ்வில் நடக்கும். எல்லாம் நல்லதே நடக்கும்.